அழி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது. ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அதுதாங்க. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் ஒவ்வொரு ராசியில் 2.25 நாள் இருந்து வருவார். இப்போ ஆரம்பத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடம், அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வார இறுதியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். இப்போ உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது என்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. 2 சூரியன் ராசியில் இருக்கார், புதனோடு இணைஞ்சிருக்கார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. பொருளாதார மேன்மை இருந்தாலும், நல்ல சம்பாத்தியம் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நிறைய நல்லது நடந்தாலும் சில கெடுதல்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா 2ல் கேது இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. அது மட்டும் இல்லை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் பிரச்சனை கிளம்பும். அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க. அவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது பெரிய விஷயமா இருக்கும். முதல்ல கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். நீங்கள் கொடுக்குற இடத்துல கரெக்டாக கேட்பாங்க, ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல வராது. எச்சரிக்கையோடு இருங்க. பேசுவதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்கு சண்டை வருங்க, பிரச்சனை வருங்க. ஒரு நல்ல ஒற்றுமையான கணவன் மனைவியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒருத்தருக்கு டென்ஷனாக பேசுவாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா 2ல் கேது. ஆனால் எல்லாரையும் பிரிச்சிடாது கணவன் மனைவியை. அப்படி பயந்துடாதீங்க. யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருக்கோ அது இந்த காலத்தில் கேது அழகாக பிரித்து விட்டுருவார். அதாங்க இருக்கிற விஷயம். அதனால் நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிடுறோம் அப்படின்னா, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போயிட்டா வாழ்க்கை கெட்டு போவதில்லை இல்லையா? அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவர் 10க்குடையவன். 3ல் அமர்ந்து 5க்கும் 10க்கும் உடையவர் 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை ஸ்தானாதிபதி பார்க்குறார். அப்போ சூப்பருங்க. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசிக்கு செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். தொழில் காரகத்துவம் பெற்றது உங்களுக்கு, தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ அப்படி இருக்கும்போது தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் அதாவது செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக சாதிப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும்.
ஏன் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குங்க. வேலை பார்த்துட்டா பத்தாது, ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு நிர்வாகத்தின் மீது, பொது ஜனங்கள் மீது, இல்லை மீடியாக்கள் உங்களை பாராட்டும், பத்திரிகைகள் உங்களை பாராட்டும் அப்படின்னு சொல்லணும். அற்புதமான காலகட்டம். மற்றபடி எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக 10 குடையவன் முயற்சி ஸ்தானத்திலிருந்து முயற்சியால் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த குரு சுக்கிரன் 12இல் இருக்கிறார். குரு உங்களுக்கு 9 குடையவர் 12இல் இருக்கார். அப்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உதாரணமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகளோ மகனோ இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களோ இல்லை உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கலாம். அவங்கள நீங்கள் பார்க்க போகலாம். உங்கள் மனைவி பார்க்க போகலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோ பார்க்க போகலாம். இல்லை நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போகிறதுக்கு, அதாவது உங்கள் தொழில் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகலாம், இல்லை உத்தியோகத்தை மாறுதல் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு வெளிநாடு கண்டிப்பாக போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம். 9ஆம் வீட்டு அதிபதி 12 அப்படி இருக்காருன்னா அப்போ உயர்கல்விக்காக கூட நீங்கள் போகலாம். இல்லை இதையும் தாண்டி இல்லைங்க நாங்கள் இது மாதிரி ஜஸ்ட்டு டொமஸ்டிக்காக போயிட்டு வர போகிறோம், எங்கள் பிள்ளைங்க அங்கே இருக்காங்க, பார்த்துட்டு வரணும், பேர பிள்ளைங்களை பார்க்கணும், அப்படி போயிட்டு ஆன்மீகமாக போயிட்டு வரலாம். இல்லாட்டு இன்ப சுற்றுலான்ற மாதிரி போயிட்டு வந்தாலும், இல்லை கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. பெண்களால், அதாவது வருமானமும் இருக்குது, பெண்களால் செலவினங்களும் ஏற்பட போகிறது. தந்தையால் கூட நல்லது நடக்க போகிறது. தந்தையால் கூட சுப செலவுகள் ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய தாக்கம் இருக்காது, கடன் சுமை இருக்காது. இல்லாதவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி போச்சுன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. மற்றபடி தொழில் பண்ணக்கூடியவர்கள், சிறு தொழிலாகட்டும் பெரிய தொழிலாகட்டும், தொழிலில் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு அருமையான ஒரு வேலையாட்கள், பணியாட்கள் கிடைப்பார்கள், சந்தோஷப்படுவீங்க. மற்றபடி இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸுங்க. இந்த வெளிவட்டார பழக்க வழக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், இல்லை தெரிஞ்சவங்க, இல்லை வேலை பார்க்குற இடத்துல கொலிக்கு இது போல் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போயிடும். கால விரயம், நேர விரயம், பண விரயம் எல்லாம் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்பட காரணம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு சிலர் அரசுக்கு எதிராக சில தொழில் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு அரசு தண்டனை, ஏன்னா 8ஆம் இடம் தண்டனை கொடுக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லை, இந்த 9இல் இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறாருன்னா 8 பலனை தருவார். அஷ்டமத்து சனி பலனை தருவார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதனால் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல எச்சரிக்கை. அது ஏற்கனவே 2இல் கேது இருக்குது, பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறோம். இன்னும் அஷ்டமத்து சனியினுடைய நிலை நடக்கிறது. அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து வைக்கணும். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, பார்த்து நீங்கள் இல்லை ஒரு பேசுகிறீங்க, மேடை பேச்சாளராக இருக்கலாம், இல்லை ஒரு கவிஞராக இருக்கலாம், இல்லை ஒரு ரைட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை ஜோதிடராக இருக்கலாம், இல்லை இதுபோல் யாராக இருந்தாலும் நீங்கள் பேசுவதில் ரொம்ப விழிப்பு. எல்லாம் பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பேச்சு தானங்க பிரதானம். ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே அட்மாஸ்பியரே மாறி போயிடும். ஏண்டா பேசுகிறோன்னு ஆகிடும். அசிங்கம், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இது அமைகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் யோக பாக்கியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லணும். மற்றும் தாய்மாமன், மைத்துனர் வகையில் கூட ஆதாயம் கிடைக்கப் போகிறது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே உன்னதமான தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். நல்ல பண வரவு, பொருள் வரவு இருந்தால் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும்.
கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகுது. ஆனால் கொஞ்சம் டென்ஷன் நிறைந்த ஒரு வாரம், எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.